நமது நேயர்கள் பலரும் தொடர்ச்சியாக நமது அரசியல் நிகழ்ச்சிகளை பார்த்து வர்றீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பேச போகிறோம். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். அன்பு வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சப்ஜெக்டா மாறுது. சிபிஆர் அவர்களை அறிவிச்சது அப்படிங்கறது தாண்டி ஏற்கனவே தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நிதி அமைச்சர் இருக்காங்க, இது வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காங்க, இல்ல இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்லாம் இருந்தும் கூட சிபிஆர் டார்கெட் பண்றது மூலமா பாஜக என்ன மெசேஜ் சொல்ல வராங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டு தேர்தலை மனசுல வைத்துதான். இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, ஜெய்சங்கர் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு அவங்களால என்ன பெரிய நன்மை கிடைச்சது? இது திமுகவோட வாதம். நேற்றைய டிவி விவாதங்கள் எல்லாம் திமுக பேச்சாளர்கள் அப்படித்தான் பேசுறாங்க. திமுக சில டஃப் சப்ஜெக்ட் வந்தா பேச்சாளர்களை அனுப்புறது இல்லைங்க அபிஷியலா. அதிமுகவும் அப்படிதான். டஃப் சப்ஜெக்ட் வந்தா பேச்சாளர்களை அனுப்ப மாட்டாங்க. ஆனா இப்ப அனுப்புறாங்க. நேற்றைக்கு என்னன்னா இதுல நம்ம ஸ்டாண்ட கிளியரா சொல்லணும்னு நினைக்குது. பிஜேபியுமே டஃப் சப்ஜெக்ட் வந்தா பேச்சாளர்களை அனுப்பாது. ஆனா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியும் அனுப்புச்சு. ஸோ பிஜேபி அதோட ஸ்டாண்டை தெளிவா சொல்லணும்னு ஆசைப்படுது. இப்ப என்ன ஸ்டாண்டு? பிஜேபி ஸ்டாண்டு சிபிஆரை எலிவேட் பண்றது மூலமாக நாங்க தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கிறோம்ங்கிறத அவங்க உணர்த்த விரும்புறாங்க. திமுக ஸ்டாண்ட் என்ன? சிபிஆர் தமிழருங்கிறதுக்காக ஏமாந்துடாதீங்க. அவர் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை தானே அவர் சொல்லுவாரு. அதற்கு எதிர்வாதம் என்ன? அப்ப 99லயே அவர் ஆர்எஸ்எஸ் தானே இருந்தாரு. அப்ப ஏன் எம்பி கேண்டிடேட்டா அவரை நீங்க ஆதரிச்சீங்க? இப்ப ரெண்டு தரப்புலயும் வாதங்களும் எதிர்வாதங்களும் இருக்கு. தமிழர் என்ற காரணத்துக்காக சிபிஆர் ஆதரிக்கலாம். ஆனால் எதிரணியில, அதாவது இந்தியா கூட்டணியில இருந்து இன்னொரு தமிழரை நிறுத்தினால் அப்படியான ஒரு கம்பல்ஷன் திமுகவுக்கு வராதுல்ல. அந்த நகர்வை நேற்றில இருந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. எதிரணி சார்பாக சிபிஆரை விட மெரிட்டோரியஸ் ஒரு கேண்டிடேட் மயில்சாமி அண்ணாதுரை ஒத்துக்குவாரான்னு இது வரைக்கும் தெரியல. நம்ம பேசிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் தெரியல. திருச்சி சிவா சீனியர் பர்சன், இவங்களை நிறுத்தலாம் அப்படின்னா அவங்க வெற்றி பெற போறது இல்லைங்க. ஆனா சிபிஆர் ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாதுல்ல, அரசியல் கட்டாயம் ஏற்படாதுல்ல. சிபிஆர் ஆதரிச்சா நம்ம ஓட்டு வங்கி பாதிக்கும்னு திமுக நினைக்குது. நேற்றுக்கு அது ஓப்பனாகவும் சொன்னாங்க. அப்படி நாங்கள் ஆதரிக்க முடியாது, எங்களுக்கு அரசியல் இருக்கு. இதுக்கு முன்பு அப்படியெல்லாம் ஆதரிச்சிருக்கு. அப்துல் கலாம் காலத்துல ஆதரிச்சிருக்கோம். ஆனா அப்துல் கலாம் ஆர்எஸ்எஸ் கிடையாது, பிஜேபி கிடையாது. அப்ப ஆதரிக்கும் போது பிரச்சனை இல்லை. ஆனா பிரதிபா பட்டேல பால் தாக்கரே ஆதரிச்சாரு. மராட்டி மண்ணின் மகள், மகாராஷ்டிராவின் மகள்னு சொல்லித்தான் ஆதரிச்சாரு. பட் அந்த உதாரணத்தை அப்படியே திமுக பின்பற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது. தேர்தல் என்னமோ 8 மாசம் கழிச்சுதாங்க. அப்போ சிபிஆர் கேண்டிடேட்டா விபி கேண்டிடேட் ஆகிறது மூலமா தேர்தலில் ஓட்டு வந்துரும்னு எனக்கு அப்படி தோணல. இல்ல, நான் அதான் கேட்கணும்னு நினைச்சேன் சார். அப்படி பின் பாயிண்ட் பண்ணி அவரை அங்க எலிவேட் பண்றது அப்படிங்கிறது எந்த வகையில அவங்களுக்கு பிளஸ் கொடுக்கும்? குறிப்பா கொங்கு பேட்ல இருந்து ஒருத்தர் வராரு, கொங்கு கவுண்டர் சமத்துல ஒருத்தர் வரா அப்படின்றதா கவுண்டருடைய வாக்கு ஃபுல்லா அவங்களுக்கு திரும்பிடுமா? மேற்கு மண்டலம் ஃபுல்லா அவங்களுக்கு சாதகமா திரும்புமா? எப்படி நீங்க அதை பாக்குறீங்க சார்? கொங்கு மண்டலத்துல அதிமுக ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. அதை உடைச்சிட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி. கொங்கு மண்டலத்துல இருந்தா தலைவர்களை அதிமுக இருந்து இழுக்கிறதுக்கும் திமுக ஒர்க் பண்ணுது. அப்போ இது அரசியல் நகர்வுகள் எதிர் நகர்வுகளால பின்னப்படுது தொடர்ந்து. இப்ப இந்த இஷ்யூ எப்ப முடியும்? புது விபி பதவி ஏற்கும் போது இது முடிஞ்சு போயிடும். புது விபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும் போதே அதோட மேட்டர் ஓவர். விபி பதவி ஏற்கும் போது முடிஞ்சு போயிருச்சு. ஆனா அதுக்கு பிறகு இவங்க கொங்கு பெல்ட்ல இருந்து சீனியர் லீடர்ஸ் அதிமுக இருந்து திமுக இழுக்க பார்க்கும். எடப்பாடி அதை தடுக்க பார்ப்பாரு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது, இழுக்க பார்ப்பாங்க. அவங்களும் இதே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களா தானே இருப்பாங்க. அப்ப அவங்க வரும்போது எங்களுக்கு ஸ்டாலின் தலைமை மேலதான் நம்பிக்கை இருக்கு, ஸ்டாலின் தான் கொங்கு மண்டலத்தை பெரிய அளவுக்கு முன்னேற்ற முடியும் என்கிற ரீதியில பேட்டிகள் வரும். இப்ப அன்வர் ராஜாவோ மைத்ரேயனோ என்ன பேட்டிகள் கொடுக்குறாங்க, அதே மாதிரி தானே பேட்டிகள் வரும். அப்போ இதுல ஏற்படுற இந்த பிம்பத்தை, நெகட்டிவ் பிம்பத்தை அதுல ஈடுகட்டிடுவாங்க. மிக எளிதுதான், அது ஈடுகட்டுறது மிக எளிதுதான். அதிமுக இருந்து வர தயாராக இருக்கிறார்களா? பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் முடிவு எடுத்த மாதிரி தெரியல. இப்போ தங்கமணியை பற்றி பெரிய பேச்சுவார்த்தை வருது, அவர் மறுக்கிறாரு. ஆனா தங்கமணி அதிருப்தியா இருக்காரு, செங்கோட்டையன் அதிருப்தியா இருக்காரு. செங்கோட்டையனும் மறுக்கிறாரு. செங்கோட்டையனே திமுக போறாருன்னு பேச்சுவார்த்தை அடிபடுது, மறுக்கிறாரு. ஆனால் அந்த அதிருப்தியை சரிவு செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கல. அதான் இதோட சிக்கல். இந்த அதிருப்தி எல்லாம் பல மாதங்களா ஓடிட்டு இருக்குங்க இந்த டாக்கு.
அதிருப்தியை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சரி செய்ய முயற்சித்திருந்தால் மேலும் மேலும் இந்த டாக் வளர்ந்திருக்காது. ஆனா அவர் ஏன்னு தெரியல, அவர் சரி செய்ய முயற்சிக்கல. அவர் வந்து கான்பிடென்டா இருக்காரு. கொங்கு மண்டலத்துல நம்ம ஓட்டும் பிஜேபி ஓட்டு சேர்ந்தா வெற்றின்னு. அந்த கான்பிடன்ஸை உடைக்கிறதுக்கான வழி என்ன? பிஜேபியை அதிக இடம் கேட்க வைக்கிறது தானே. ஒரு காலத்துலங்க பாமக ஜெயலலிதா எதிர்ப்பு அணியில திமுக கூட்டணியில இருந்தது. பாமக வாழப்பாடி நிறைய பேருங்க. தமாக புதுசா பிறந்து வருது 96ல. ரஜினி ஆதரவு தமாகவுக்கு, மூப்பனார் தலைமை. தமாகனா காங்கிரஸ் தான் அது. கலைஞர் வந்து உள்ள இழுக்கணும்னு நினைக்கிறாரு, தமாக உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. 54 வயதை எட்டிய நந்தன்குமார் ஏகேஏ பிரபாகரன் என்ற நபர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதற்கு எதிராக துணிவுடன் போராடி வருகிறார். 43 வயது நிரம்பிய அவரது மனைவி மித்ராவும் அவரது 2 பெண் பிள்ளைகளும் அவரை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களின் மொத்த குடும்ப சேமிப்பையும் இழந்திருக்கிறார்கள். அவர்களால் முடிந்த அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு விட்டார்கள். இறுதியாக பொதுமக்களை நாட முடிவு செய்திருக்கிறார்கள். அவரை காப்பாற்ற உங்களால் முடிந்த நிதியுதவியை இந்த வீடியோவில் தெரியும் QR கோட் மூலமாக அனுப்பலாம். இது பொய் செய்தி இல்லை. இதன் நம்பகத்தன்மையை அறிய இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் பாதிக்கப்பட்ட நபர் பற்றியும் அவருடைய மருத்துவ பிரச்சனை பற்றியும் அதற்கான உதவியை யார் மூலமாக பெறுகிறார்கள் என்பது பற்றியும் முழு விவரங்கள் இருக்கிறது. மறைமுகமா நடந்த பேச்சுவார்த்தையில எங்களுக்கு வந்து 20 MP சீட் வேணும், 60 MLA சீட் வேணும்னு கேட்டாங்க. 60 கொடுக்க முடியாது, 40 கொடுக்கலாங்கிற அளவுக்கு கலைஞர் வந்தார். 20 MP சீட்டு கொடுக்க தயாரா இருந்தார். ஆனா அப்போ கையில இருந்த பாமகவை என்ன பண்றது? பாமகவும் 40 சீட்டு கேட்டுட்டு இருக்கு. ரொம்ப எளிதா அதை டீல் பண்ணார் கலைஞர். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, கலைஞரே கூட சொல்லியிருப்பாரு, பாமகவுக்கு எவ்வளவு, நீங்க தமாக கூட்டணின்னு சொல்றீங்களா, அப்படின்னா பாமகவுக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பீங்க? கலைஞர் ரொம்ப ஈஸியா அதுக்கு பதில் அதை அவர்கள் தானே சொல்ல வேண்டும்னாரு. உடனே டாக்டர் எங்களுக்கு 40 சீட் வேணும்னு அன்னைக்கு மத்தியானமே சொன்னாரு. உடனே கலைஞர் வந்து அது முடியாது, நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோம் சொல்லி கதையை முடிச்சிட்டாரு. அரசியல்ல வந்து நுணுக்கமா செய்யக்கூடியதுதான். அப்போ அதிகமான சீட்டு கேட்கும்போது 2 விஷயம் வருங்க. கட்சியோட கௌரவத்துக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும். என்னங்க இவ்வளவு அள்ளி கொடுத்தாச்சு அப்படின்னு. 2001 ஜெயலலிதாக்கு அந்த தர்ம சங்கடம் ஏற்படுது. விஜயகாந்துக்கு 41 சீட்டா என்கிற கேள்வி எழுந்தது 2011. 2001லயும் அந்த தர்ம சங்கடமான நிலைமை வந்துச்சு. என்னன்னா அதிமுக 140 இடத்துல தான் போட்டி போட்டுச்சு. எல்லாருக்கும் சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ இதை தாண்டி தான் அந்த கட்சி வரணும். அரசியல் ரீதியாக நமக்கு அபகீர்த்தி ஏற்படும்ங்கிற அச்சம் வந்துருச்சுன்னா இடிக்கும். ஜெயலலிதா இருந்தா இவ்வளவு இடம் கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். எம்ஜிஆர் இருந்தா கொடுத்துருப்பாரா? எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து பாரதிய ஜனதா அடகு வைத்து விட்டார், இந்த குற்றச்சாட்டு வரும். பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 20 சீட்டு 25 சீட்டு கொடுக்கும்போது இந்த பிரச்சனை வராது. திடீர்னு 60 சீட்டு 50 சீட்டுன்னு கொடுத்தா பிரச்சனை வரும். பிஜேபிக்கு அந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னா, அதிமுக பலவீனமா இருக்குங்க, இப்ப நம்ம அடிச்சு வாங்கினா நமக்கு நல்லது. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு 20-30 MLA கொண்டு போயிட்டோம்னா அடுத்தடுத்து அவங்க எல்லா மாநிலங்களையும் இதே அரசியல் தாங்க பின்பற்றுறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது. பிற மாநிலங்களில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா அதுதான் தமிழ்நாட்டில் பின்பற்றுறாங்க. இப்போ போடோலாண்டுல அவங்க என்ன பண்ணாங்கன்னு இன்னைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில பெரிய செய்தி வந்திருக்கு. போடோலாண்டு லோக்கல் பார்ட்டியோட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, போடோலாண்டுங்கிறது ஒரு பகுதி, போடோலாந்து தனி மாநிலம் இல்லை, ஒரு போடோ கவுன்சில் முதல்ல கிரியேட் ஆகுது. அதாவது நம்ம ஒரு உள்ளூர் கவுன்சில் மாதிரி அதிக அதிகாரங்கள் கொண்டது, போடோ மக்களுக்கான ஒரு கவுன்சில். அதுக்குள்ள போனாங்க. அந்த லோக்கல் பார்ட்டியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சாங்க. கரைச்ச உடனே இன்னொரு பார்ட்டியை அவங்களே கிரியேட் பண்ணாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பார்ட்டி. இப்போ வந்து என்ன ஆச்சு, பாரதிய ஜனதா அங்க வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லாம இருந்த ஒரு பகுதியில. அப்ப அதே டெக்னிக் எல்லா மாநிலத்திலும் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே அதை கடைப்பிடிப்பாங்க, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே வேண்டாம். பாமக தானே தான் பலவீனப்படுது, பிஜேபி நினைச்சா அது பலவீனப்படுத்தல. அதிமுகவை பலவீனப்படுத்தினா பிஜேபிக்கு லாபம். இதுக்கெல்லாம் வந்து எது எப்படியான வாசல்கள் திறக்கப்படுகின்றன? இப்ப சிபிஆர் தமிழர், அவர் வந்து வைஸ் பிரசிடண்ட் ஆகிறோம், எப்படி தமிழ் பெருமையை நாங்க தாங்க காப்பாத்துறோம், ராஜேந்திர சோழன் நாங்க சிலை எடுக்க போறோம், தமிழ் பெருமையை நாங்க தான் காப்பாத்துறோம். இப்படி அதாவது ஒரு ப்ரைடு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மொழி பேசுற மாநிலத்துக்கும் ஒரு என்ன சொல்ல, அது ஒரு கௌரவம், நமக்கான ஒரு உரிமை. அதை வந்து பிளே பண்றாங்க, பக்காவா பிளே பண்றாங்க. அது
அது புரிஞ்சுக்க முடியுது சார். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. 396 சீட்ஸ் இருந்தா, 396 எம்பி ஆதரவு இருந்தா, நிச்சயமா விஐபி அவங்க செலக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு 422 இருக்கு அப்படின்னும்போது, இதற்காக வந்து ராஜ்நாத் சிங் போன்றவங்கலாம் வந்து ஸ்டாலின்ட்ட பேசணும், எதிர்க்கட்சிகள்ட்ட ஏன் பேசணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன் வந்து இந்த அளவுக்கு முயற்சிகள் மேற்கொள்றாங்க? இன்னைக்கு வந்து ஹிந்து ஆங்கில பத்திரிகையில மட்டும் அது வேற மாதிரியான செய்தியா வந்திருக்கு. ராஜ்நாத் சிங் விபி கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முந்தையே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்ட முன்பே பேசினார். முன்பே பேசி இந்த மாதிரி நாங்க நிறுத்த போறோம், ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாரு. ஆனா அவர் பதில் சரியாக சொல்லல. அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இவர் தான் நிறுத்தப்பட போகிறாருங்கிறது முன்பே தெரியும் என்பது இந்து பத்திரிகையோட செய்தி. அது நான் நம்ப தகுந்த செய்தின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ ஒரு காமன் கேண்டிடேட்டா கொண்டு வரணும். ஆனா அது முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்க. சரி, இந்த காமன் கேண்டிடேட்லாம் போட்டா அதெல்லாம் எந்த கட்சியும் ஒத்துக்காதுங்க. நான் அந்த காலத்துல ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக காமன் கேண்டிடேட் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போடணும்னு சொல்லி கவர்னர் சொல்லி நான் முன்னாள் சபாநாயகர் ராஜாராம்லாம் கலைஞரை போய் பார்த்து பேசணுங்க. 5 பேர் கமிட்டி. அவர் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்ன சொன்னாருன்னா, அப்படியெல்லாம் போட முடியாதுங்க. காமன் கேண்டிடேட் போட்டா எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குல்ல, அதுக்கு ஒரு கொள்கை இருக்குல்ல, அதுக்கு ஆள் இருக்காங்கல்ல, அவங்கள என்ன பண்றது? இந்த வாட்டி வேணா ஜெயலலிதா ஜெயிச்சுட்டு போட்டோம், அதுல என்ன இருக்கு அப்படின்னு அது ராஜாராமன் வெளியில வந்து என்ன சொன்னாரு, இதெல்லாம் அவருக்கு முந்தையே தெரியும்யா, நம்மள சும்மா பேச்சுவார்த்தைன்னு அவர் வர சொல்றாரு, அவ்வளவுதான் அப்படின்னாரு. எதுக்காக நான் சொல்றேன்னா, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கும், அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை இருக்கும். அப்ப காமன் கேண்டிடேட்டுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சிபிஆரா இருந்தாலும் தமிழரா இருந்தாலும் அது ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி ராஜ்நாத் சிங் எப்படி தெரியாம இருக்கும்? அவங்களுக்கும் அதே நிலைமை தானே இருக்கும். அவங்க காமன் கேண்டிடேட்டுக்கு ஒத்துக்குவாங்களா? அதாவது காமன் கேண்டிடேட் எப்போ சாத்தியம்னா, அப்துல் கலாம் மாதிரி எந்த கட்சியும் சேராத ஒருவரை வந்து விபி ஆக்குனா சாத்தியம். சிபிஆர் ஜெகதீப் தன்கரை விட பெட்டரா இருப்பாரு அப்படிங்கிறது எங்களோட பார்வை. அவ்வளவுதானே தவிர சிபிஆர் காமன் கேண்டிடேட்டா மற்ற கட்சிகள் ஒத்துக்கிறதுக்கு ஏற்கனவே கம்யூனிஸ்ட்கள் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அப்படின்னு. அப்துல் கலாமே அவங்க ஒத்துக்கல. 2002 அப்துல் கலாம் காலகட்டங்க. அப்ப நான் அண்ணா யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் இன்னும் சொல்ல போனால் அப்துல் கலாம் அவர்கள்ட்ட பணியாற்ற போக வேண்டிய நிலைமையில இருந்தேன். பொன்ராஜுக்கு அந்த கடைசியில் அந்த வாய்ப்பு பெரிய வாய்ப்பா கிடைச்சது, எங்களுக்கு முடியல. அப்போ அப்துல் கலாம் கேண்டிடேட்டை திமுக ஒத்துக்கிடுச்சு, அதிமுக ஒத்துக்கிடுச்சு, காங்கிரஸும் ஒத்துக்கிடுச்சு. பிஜேபிக்கு எதிரணியில் இருக்கிற காங்கிரஸ் பிரமோத் மகாஜன் தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா கம்யூனிஸ்டுகள் ஒத்துக்கவே இல்லை. ஏனென்றால் இத்தனைக்கும் அப்துல் கலாம் பிஜேபி கிடையாது, ஆர்எஸ்எஸ் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் அதை ஒத்துக்கல. பிஜேபி கேண்டிடேட்டுக்கு நாங்க ஆதரவு தர முடியாதுங்க, அவர் காமன் கேண்டிடேட்டா இருந்தாலும் முடியாது. அப்ப அவங்க வந்து லட்சுமி அவங்க நிறுத்தினாங்க, கேப்டன் லட்சுமி நிறுத்தினாங்க. தோற்றுருவாங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லா இடத்துக்கும் அவங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. ஏனென்றால் அது ஐடியாலஜி. ஐடியாலஜிக்கல் ஃபைட் வந்து தேசிய கட்சிகளுக்கு உண்டு. திமுக மாதிரியான மாநில கட்சிகள் சில நேரங்கள்ல வந்து மாநில உணர்வுகளுக்காக ஓட்டு வங்கியை பிளே பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. ஆனா இப்ப அதை தாண்டி விட்டார்கள் என்பதுதான் என் கருத்து. அவங்க வந்து இந்தியா கூட்டணி சார்பாக இருக்கிற கேண்டிடேட், அந்த கேண்டிடேட்டை போடுறோம். இன்னொன்னு அதுல ஒரு லாபம் இருக்கு. என்னன்னா, இந்தியா கூட்டணிக்கு எவ்வளவு ஓட்டு விழுவுங்கிறதும் தெரிஞ்சிடலாம் கரெக்டா. இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மி தனி சங்கீர்த்தனம் வாசிட்டு இருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் அது தனி ஆவர்த்தனம் பாடிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட் போட வரும்போது பிஜேபி எதிர்த்து அவங்க ஓட்டு போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாங்கன்னா, பிஜேபிக்கு இவ்வளவுதான் வாக்கு இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 290 தான், 240 வந்து இந்தியா கூட்டணிக்கு இருக்கு, அது ஒரு நெருக்கடியானதுதான், ஒன்றும் பெரிய அளவுக்கான மெஜாரிட்டியோட பிஜேபி இல்ல, கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தான் இருக்கு, இப்படியான ஒரு அரசியல் பிம்பம் வந்து ஏற்படும். அது நல்லதுன்னு நினைப்பாங்க. உங்களுடைய விரிவான கருத்துக்கும் உங்களோட வருகைக்கும் மிக்க நன்றி சார்.